ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன புளியங்குட்டையெல்லாம் எடை போட்டு காட்டுறீங்க அப்படின்றீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த சோக கதையை சொல்கிறேன். ஏற்கனவே நான் வந்து புளி குத்தினேன். ஐயோ, இதுக்கப்புறம் இந்த வெயிலில் என்னால் குத்த முடியாது, கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி பாதி வச்சுட்டேன். அதை வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அந்த புளி குத்தினேன் இல்லையா, அதில் எவ்வளோ புளியங்கொட்டை இருந்தது பாருங்கள். இவ்வளோ புளியங்கொட்டை ஃபஸ்ட்டு போன பாட்டில் வந்து நான் போட்டதில். இப்போ பாருங்கள், டைமை பாருங்கள், காலையில் 9:30 கிட்ட. இப்போது அடுத்த ஷிஃப்ட்டு கொடுத்து விட்ருக்காங்க. ஏற்கனவே அதுவே முடியலை, அதுக்குள்ளே வந்து உடச்சி கொடுத்து விட்ருக்காங்க. இது வந்து இப்போ குத்தணும். ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது எத்தனை நாள் ஆனாலும் நம்ம வந்து இதை குத்தி எடுத்துகிட்டு தான் விடுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இதான் கடைசி புளி. ஏன்னா அது புது மரம், போன வருஷம் 4 இது காய்ச்சிது, இந்த வாட்டி தான் கொஞ்சம் காய்ச்சிருக்கு, அதனால கொடுத்து விட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ நார் இல்லாமல் நீ எடுத்துக்கம்மா, புளியோட நாரோட வச்சு எனக்கு கூட, எனக்கு கரைக்க எங்களுக்கு வாட்டமாக இருக்கும், நீ எப்படின்னா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ குத்துறது ஊருக்கு கொடுக்கறதுக்கு, அதனால் வந்து நாரை வச்சு நான் வந்து புளி குத்த போகிறேன். சொல்கிறது ஈஸி தாங்க, பார்க்க கூட பரவாயில்ல, வேலை செஞ்சுட்டு நம்ம புளி குத்திடலாம் அப்படின்னு நினச்சி தான் நானும் உட்கார்ந்தேன். ஆனால் அது கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் வந்து என்ன, ரொம்ப போர் அடிக்கும், அது ரொம்ப நேரம் போகும். அதனால ஒரு கதை ஏதாவது வச்சுக்கிட்டு ஃபோனில் உட்காந்துட்டு ஒரு சொம்பும் பக்கத்தில் தண்ணியோடு உட்காந்துட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு எழுந்தும் போக முடியாது, நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு வேலையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. காலையிலே சாப்பாடெலாம் செஞ்சு பிள்ளைங்களையும் கிளப்பி விட்டுட்டு, இப்போ வந்து பையனுக்கு மட்டும்தான் லீவு, அவர் மட்டும்தான் என் கூட இருக்கார். இப்போ இந்த புளியை குத்த ஆரம்பிக்கணும். இது போன வாட்டியை விட கொஞ்சம் பெரிய புளியாக தான் இருக்குது, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்தது இல்லையா. சரி குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி நீ நார் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி செஞ்ச இல்லையா, அது வந்து கரைக்க கஷ்டமாக இருக்கும், அப்படி நார் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நான் வந்து புளியை கரைக்கவே மாட்டேன். புளியை வந்து ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு வெந்நீர் ஊற்றி சூடு பண்ணி, அப்படியே வெந்நீர் ஊற்றி அப்படியே வந்து வச்சுருவேன். வச்சுட்டு மிக்சியில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், என்னென்ன போட போகிறோமோ அதை போட்டு புளியோடு சேர்த்து அப்படியே அரைச்சி குழம்புல ஊற்றிடுவேன். அப்போ எனக்கு கரைக்கிற வேலையே இல்லையா. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக தான் இருக்குது. போன வாட்டிக்கு இந்த புளியும் ரொம்பவே பெருசு தாங்க, நல்லா அரியவும் கொஞ்சம் வாட்டமாக இருந்தது. ஆனால் எவ்வளோ ஹீட்டுன்னா, எனக்கு வந்து சளி பிடிச்சது மட்டும் இல்லை, வயிறுலாம் ஹீட் ஆகிடுச்சு, உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது முடிக்கிறப்போ எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏன் புளி குத்த மாட்டுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. புளி குத்தி பழக்கம் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து புதுசாக குத்துறோம் இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் வருதுங்க. செம்ம ஹீட்டு தான் புளி, அதுவும் வெளியில் சூரியன் உள்ள புளி. ஐயையோ, எனக்கு வந்து ஆசை இருந்தது, எவ்வளோ குத்திருக்கேன் பாருங்கள். அப்படி டைம் போயிட்டே இருக்குது, நம்மளும் குத்துறா போல் தெரியுது, குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் குறையவே இல்லை இந்த புளி. என்னடா இவ்வளோ இது குத்துறோம், குறையவே இல்லையே அப்படின்ட்டு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போன வாட்டி சர்பத்து போட்டு கொடுத்தாங்க, இந்த முறை வந்து பாதாம் மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது மதியானத்துக்கு அப்புறம் கிளாஸுக்கு போனவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் ஊர்லேருந்து வந்துட்டு. அதனால் வந்து ஆள் வந்து மதியானத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ, ஐயோ பாவம் காலிலேருந்து குத்துறியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாதாம் மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்து குடிமா அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நான் கூட நம்ம மேலே இருக்க பாசத்தில் தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். அங்கே தான் ஏமாறக்கூடாது. மிச்சம் இருக்க புளியை எங்கே குத்தாமல் விட்டுருவாளோ அந்த டவுட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வேலையை வாங்குவாங்களே, அதுதான். ஏன்னா இந்த புளி குத்துற வேலை ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் புளியை வந்து எனக்கு திரும்ப நீ சும்மா இருக்க வீட்டில், அவள் சும்மா தானே இருக்கா, அவட்ட கூட அவள் குத்தி தரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா தான், அந்த வார்த்தையை கேட்டாலே இப்போலாம் கடுப்பாகுதுங்க. சும்மா தான், ஆனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த வேலையில் நான் உட்காரனே. இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் ஏதாவது ஒன்றத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் தான், இங்கே உள்ளே போட்டால் தான் வெளியில் வேலையே நடக்கும். அதுபோல் எனக்கு வந்து அவ்வளோதான், உட்காந்து இடத்த விட்டு எழுஞ்சிக்கலன்றதே கை காலெலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இங்கே பாருங்கள், இப்போ குத்த ஆரம்பிச்சு கூட எவ்வளோ ரொம்பலாம் குத்தலை பாருங்கள். கால் நீட்டியாச்சு, எல்லாமே நடந்துருச்சு, படுத்தாச்சு, எழுந்தாச்சு, எல்லாமே. ஆனால் அதே இடத்துல தான். இப்போ ஓரளவு குத்திட்டேன்னா, இதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், பாதாம் மில்க் வாங்கிட்டு வந்து தராங்க. என்ன நடந்ததுன்னா, மிச்சத்தை வந்து நான் குத்தலை. எப்பா இதுக்கு மேலே நாளைக்கு வந்து நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு மொத்தமாக நம்ம குத்த ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஜுரத்தில் படுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது குத்துறப்பே தெரியுது நம்மளுக்கு அவ்வளோ ஹீட்டை தாங்கலை, அப்படியே உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கு. நானும் பாருங்கள் போர்ட்டிகோவில் தான் செய்கிறேன். எதிர் வெயில் வேறு பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்க வெயிலும் நம்ம மேலே தான் படுது. வேறு எங்கேயா வச்சு குத்தக்கூடாதானா, வேறு எங்கேயும் வச்சு குத்த முடியாதுங்க எங்கள் வீட்டில். இதுதான் போர்ட்டிகோ தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லி, அதனால் வந்து அங்கேயே குத்த உட்காந்துட்டேன். அதான் சொல்கிறேனே, கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது கொடுத்து நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ விட்டுட்டா நம்ம தள்ள விடிஞ்சிருமோ அந்த பயம் கூட இருக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதா, ஓரளவு சின்ன மழை வந்து நான் உருவாக்கிட்டேன் இன்னைக்கு. இதுதான், இதுக்கப்புறம் கூட பாருங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதெல்லாம் அடியில் இருக்குது. போன வாட்டி வச்சோம்ல, அந்த மிச்சம் கூட இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம புளியாங்குட்டையை நம்ம வந்து செஞ்சாச்சு. எனக்கு என்னென்னா, நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்காகவே இந்த புளியை குத்தி முடிச்சுட்டு, இந்த புளியாங்குட்டைலாம் இருக்கு இல்லையா, இந்த புளியாங்குட்டையை எடை போட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு பார்க்கணும், நான் குத்தின புளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியும் குத்தினேன் இல்லையா, அந்த புளியும் பாருங்கள், சாயங்காலம் 5:30
இது வரைக்கும் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நினச்சி பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்த இடத்துலையே அதை செய்கிறப்போ எவ்வளோ இடுப்பு வலி, கை கால் வலிலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. அவ்வளோ வலிங்க. மறுநாள் வந்து திரும்பவும் குத்த ஆரம்பிச்சிச்சு. அதான் சொன்னேனே, ஒரு மொத்தமாக இதை குத்தி எடுத்துட்டு தான் மறு வேலைன்னு சொல்லிட்டு குத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். இன்றைக்கி கம்பல்சரி முடிச்சிருவேன். ஆனால் வந்து இன்றைக்கி வேறு எதுவும் பண்ண மாட்டேன். குத்திட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ புளி குத்துறோம் இல்லையா, அந்த புளி வந்து ஊருக்கும் கொடுத்து விடணும். இப்போ இது பண்ணுறத நான் இப்போ புளியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, பழைய புளி இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு. இப்போ பாருங்க காட்டுறேன். புளியங்கொட்டை ஒரு பக்கம், இப்போ குத்தின புளி ஒரு பக்கம், ஏற்கனவே பழைய புளி ஒரு பக்கம். இதை எடை போட்டே காட்டணும். ஏன்னா என்ன செஞ்ச வீட்டில் வேலை செய்கிறதே அவ்வளோ வேலை, அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா வேலை. இது மட்டும் அங்கே வேலை. வீட்டை சுற்றியும் இருக்கும் இல்லையா, செடி நிறைய வச்சுருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. அது கொட்டுற தூசை பெருக்கி எடுக்கணும். இதில் எலி தொல்லை வேறு, அது நோண்டி போகிறதெல்லாம் சரி பண்ணணும். நிறைய வேலை எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஆனால் வந்து நான் பெரிய வேலை செய்யலை. அது என்ன வீட்டில் இருக்கப்போ என்ன வேலை, அந்த அசால்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வாட்டி நில்லுங்க எல்லோரும் பாருங்கன்ட்டு இந்த புளி, இப்போ குத்தன புளி மட்டும்தான் இது. இதை ஒரு கவரில் போட்டு எடை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 4.5 கிலோ 5 கிலோ வந்தது. நீங்கள் வந்து நினைக்கலாம் 5 கிலோ குத்தினதுக்கேவா? ஆனால் 5 கிலோ குத்தணுன்னா பார்க்க தாங்க ஈஸி, அது அவ்வளோ பெரிய வேலை. அது ஒவ்வொரு கொட்டையாக எடுக்கணும் இல்லையா, அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த அருவாமனையில் கையை வச்சு வச்சு எடுக்கிறப்போ அவ்வளோ வலிக்கும். அதுவும் ஹீட்டு வேறு. புளி செம்ம ஹீட்டுங்க. அது சொல்கிறதோட குத்தனவங்களுக்கு தெரியும், புளி அறிவுறவங்களை கேட்டால் தெரியும். அதனால தான் மிஷினில் கொடுத்துட்றாங்க. மிஷின் குத்தில் வருது புளி. ஆனால் கையில் வந்து குத்துறப்போ நம்ம நீட்டாக ஓடு எடுத்துடலாம். அதில் இருக்க தூசு தும்பு இருக்க வேணாம். அந்த ஒரு விதை கூட நம்ம உள்ளே வைக்க மாட்டோம். அதனால் வந்து நிறைய வண்டு புழுலாம் பிடிக்காது. ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிற புளி இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் நம்ம குத்தி ஆகணும். நம்ம வீட்டில் செய்கிறப்போ அது க்ளீனாக செய்வோம். ஏன்னா கீழே போட்டு மண்ணில் போட்டு அது மாதிரி பெரட்டிலாம் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா. அதனால் இப்போ இந்த புளியை வந்து எடுத்துட்டேன். இந்த புளியை வந்து நான் இப்போ எடை போட்டு காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்ல, ஆனால் நான் தான் செஞ்சுருக்கேன் இதை அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு பரவாயில்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் செஞ்சிட்டோம், ஒரு வேலையை எடுத்தால் முடிச்சிட்டோம் அப்படின்றது சந்தோஷம். ஏன்னா நான் எப்பயுமே ஒரு வேலையை எடுத்தால் கண்டிப்பாக எவ்வளோ வலி வேதனையாக இருந்தாலும் அதை நான் செஞ்சுருவேன். முடியாதுன்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை. நம்மக்கிட்ட கொடுத்துட்டா அதை கம்பல்சரி செஞ்சுருவோம். இப்போ வந்து இந்த வேலையை வந்து செஞ்சாச்சுங்க. இப்போ இது மட்டும் இல்லை, இந்த புளியாங்கொட்டை இருக்கு இல்லையா, அதுதாங்க ஹைலைட்டு. புளியை விட புளியாங்கொட்டை அதிகமாக இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னப்பா புளி இவ்வளோ தான் இருக்குது, புளியாங்கொட்டை இவ்வளோ இருக்கேன்னு பார்த்தா, எனக்கு அப்புறம் பார்த்தா தெரிஞ்சு 2 புளியா. ஃபஸ்ட்டு பாதி இது வந்து நம்ம அரிஞ்சு இது இந்த தூசெல்லாம் இல்லாமல் அந்த நாரெல்லாம் இல்லாமல் எடுத்தோம் இல்லையா, அந்த புளியும் அதோட கொட்டையும் இது தான். இப்போ அரிஞ்ச புளியோட விதையும் இது தான். இப்போ இதை சேர்த்து நம்ம மொத்தமாக எடை போட்டால் 2மே சேமாக இருக்கா, இல்லைன்னா புளியாங்கொட்டை அதிகமாக இருக்குது புளி கம்மியாக இருக்கா, இதை பார்க்கணும் எனக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் குத்தி இருக்கோம்ப்பா, அதையும் பார்த்துடணுன்னு ஒரு ஆசைங்க. அதனால தான் எடை மிஷின் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது. ஏதாவது வேணுன்னா நம்ம எடை போட்டுக்கிறதுக்காக வாங்கி வச்சது. அதை வச்சு புண்ணியமானா கண்டிப்பாக இல்லை, இதை கடையில் கொடுத்தே போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டோம் இல்லையா, அதுக்காக தான் இது. நிறைய பொருள் அப்படி தாங்க பார்த்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோன்னா யூஸ் பண்ணுறது இல்லை. அது வாங்குறதோட சரி. ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்கணும், அந்த வீட்டை அடைக்கிறதுக்கு, எதுக்கு காசுக்கு பிடிச்ச கேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. சரி ஓகே, எனக்கு இன்றைக்கி ஆகுது, நீங்களும் என் கூட சேர்ந்து இன்னும் ரொம்ப நாளாக புளி குத்துறேன் ரொம்ப சீன் போட்டியே காட்டு அப்படின்றீங்களே, அதுக்கு தான் இது. முதல்ல புளி நான் ஃபஸ்ட்டு குத்தனே அப்படியே வந்து எண்ணெய் தடவி எனக்காக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இல்லையா, அந்த புளி. வாங்க ரெடி ஸ்டார்ட். முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு, புளியங்கொட்டை எவ்வளோ இருக்காங்க, 9.5 கிட்ட தெரியுதா, எவ்வளோ இவ்வளோ, சரி 10ன்னு வச்சுப்போம். 10 புளியங்கொட்டை மட்டும் 10 கிலோ. அதுவே 1 கிலோ 5 ரூபா 10 ரூபான்னு போகுதுங்க. அதுவும் நல்ல ரேட்டு போகும், விற்றுடலாம். இப்போ இந்த புளி 4.5 கிலோ, பழைய புளியும் 4.5 கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட 2மே 9.5 கிலோன்னு வருது இல்லையா. புளியும் சேம் வெயிட்டு, புளியங்கொட்டையும் சேம் வெயிட்டு தான் எனக்கு இருந்தது. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எதுவும் எதோடு சளைச்சதில்லை. புளி எவ்வளோ காய்க்குதோ அவ்வளோக்கு ஈக்குவலுக்கு அந்த வெயிட்டு உள்ளே வச்சு புளியங்கொட்டையை தராங்க. அப்படி தான் அவர் படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை எடுக்கிறது எனக்கு வந்து ஒரு சவாலாக தான் இருந்தது உண்மையாகவே. இது ட்ரெயின் ஆகியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக எடுக்கிறப்ப இது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து அருவாமனையில் அறியாது ஈஸின்றதுனால எனக்கு பரவாயில்ல. எங்கள் ஊர்லலாம் இப்படிலாம் வச்சுக்க மாட்டாங்கங்க. புளி குத்துவாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டையை வச்சுப்பாங்க, அதில் எண்ணெய் தடவிடுவாங்க. சுற்றி இருக்கும் இல்லையா, அதுலேயும் எண்ணெய் தடவி இந்த புளியை வச்சு அப்படியே அந்த விதை இருக்குல்லையா, அது பக்கத்தில் அப்படியே அடிச்சுக்கிட்டே போய் தூக்கி போட்டுருவாங்க. இன்னொருத்தவங்க உட்காந்து அந்த கரெக்டாக அது கரெக்டாக பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த விதை இருக்கிறதுனால பிச்சிரும். அதை ஈஸியாக இப்படி தள்ளிட்டு எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யார் உட்காந்து அருவாமனைலாம் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கும்.
அதுவும் இல்லாமல் வீட்டில் வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே, அதனால் வந்து என்னை செய்ய சொன்னாங்க. நானும் செஞ்சுட்டேன். எனக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யலை, சும்மா தானே இருக்கீங்க, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. சும்மாலாம் யாருமே வீட்டில் இருக்கவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வெளியில் போகிறவங்களுக்கு கூட ஒரு வேலை, வீட்டில் இருக்கவங்க பல வேலைங்க. தெரிஞ்சுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க, ஹைப் பட்டன்